வர 1 ஆகஸ்ட் 1 வந்து ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. ஆடி செவ்வாய்க்கு பௌர்ணமி இருக்கிறதுனால கோதுமை இது பண்ணலாம்னு நினச்சேன். கோதுமை 1 கப்பு, அதே அளவு வந்து வெள்ளைப்பொடி, நெய் வந்து பாதி கப்போ 1/4 கப்போ எடுத்துக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு தேன். ஆமாம், என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நெய்யை விட்டு முந்திரி பருப்பு எடுத்துட்டு இந்த நெய் நல்லா விட்டு கோதுமை நல்லா வறுக்கணும், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் அப்படியே வெல்லம் போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு பிடிச்சிட வேண்டியது. ஓகே, பார்க்கலாமா? நெய் விட்டுருக்கேன், முந்திரி பருப்பு போட்டுலாச்சு. ஆமாம், அது வறுத்துடுறேன். நான் உருண்டை பிடிக்கும்போது இன்றைக்கி வந்து திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் 6வது கதை இல்லையா? 6வது கதை. ஆமாம், நான் அது வந்து இப்போ வறுக்கும்போது சத்தமாக இருக்கும். நான் வறுத்துட்டு நீங்கள் பிடிக்கும்போது சொல்லுங்கள். போட்டு வறுத்துக்கலாம் நல்லா. கொஞ்சம் நெய் நல்லா விட்டு வறுத்தோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக இல்லை கொஞ்சம் நெய் போடுறோம், கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா இது வரும், இந்த கலர் மாறி இருக்கா, கலர் மாறி கொஞ்சம் இது வரும். இந்த டயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு சூட்டோடு வெல்லம் போட்டாலும் சரி, இல்லை ஆறுனதுக்கப்புறம் வெல்லம் போட்டாலும் சரி, வெல்லம் போட்டு அந்த தேனியும் போட்டுட்டு அப்படியே இப்போ பிடிச்சிடலாம். அப்புறம் வந்து வெல்லம் போட்டாச்சு, இந்த இதுவும் போட்டுறேன், முந்திரி பருப்பு வறுத்தது. ஆமாம், இப்படி தேனி விட்டுட்டேன், இப்போ பிடிக்க போகிறேன். இப்போ அப்படியே கொஞ்சம் நெய் விட்டு பிடிச்சிக்கலாம், இல்லை பால் தெளிச்சு பிடிச்சிக்கலாம். அப்படியே கூட வர்றது. ஆமாம், அப்படியே பிடிச்சிக்க வேண்டியதான். இன்றைக்கி திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் வந்து 6வது. ஆமாம், நம்ம சத்யநாராயண பூஜை எப்படி பண்ணணும், ஆடி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்னென்ன பண்ணணும்னு நிறைய காமிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வீடியோ ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் லிங்க் கொடுங்க. நம்ம இந்த ஃபுல்லாக நான் சொல்லி திருக்கோளூர் இந்த பெண்பிள்ளை ரகசியம் கதையை ஃபுல்லாக பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கேட்டுனே இருக்கலாம், உங்களுக்கு டக்குனு சொல்லிட மாட்டேங்களான்னு இருக்கு எல்லாமே. உண்மைத்தன்மையுமா? 6வது வாக்கியம் என்னன்னா, பிணவிருந்து இட்டேனோ கண்டா கர்ணனை போலே. பிணவிருந்து, மாம்ச விருந்து. பிணவிருந்து இட்டேனோ கண்டா கர்ணனை போலே அப்படின்னு கேட்குறான். நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி சொன்னா ஒன்றுமே புரியாது, அர்த்தமே புரியாது. ராமானுஜருக்கு புரியுங்க. விளக்கம் என்ன அப்படின்னா, கண்டா கர்ணன் ஒருத்தர் தான். கண்டா கர்ணன், கண்டானா பெருமாள் கோயிலெலாம் கண் சேவைன்னு சொல்லுவோம். கண் சேவை அப்படின்னா மணி அடிக்கிற கைங்கரியம், அந்த மாதிரி ஒரு சேவை இருக்கு. கண்டானா மணின்னு அர்த்தம். பெரிய மணியாக காதில் கட்டிப்பாங்க. அவன் பேர் கர்ணன், கண்டா கர்ணன் சொல்லுவோம். கண்டா கர்ணன்னா மணி, அவங்க பெரிய மணியை 2 காதுலையும் கட்டிப்பான். அவன் வந்து பெரிய சிவபக்தன். பிசாஸ் கோலத்தில் இருப்பான், எப்பவுமே பிசாசமாகவே இருப்பான். சிவனை தவிர வேறு எதுவும் காதில் விழப்படாதுன்னு பெரிய காதில் மணி போட்டுப்பான். ஒரு நாள் அவனுக்கு வந்து ஒரு ஆசை, நம்ம வந்து மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கைலாசத்துக்கு போவான். சிவபெருமானை பார்ப்பான். பார்த்துட்டு நான் வந்து மோட்சத்துக்கு போகணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பான். இவனோட கோலத்தை பார்ப்பார். அவன் பிசாஸ் கோலத்தில் இருப்பான். இந்த மாதிரி கோலத்துலலாம் மோட்சத்துக்குலாம் போக முடியாது. ஒரு வேலை பண்ணும், ஜனார்தனை போய் பார், நாராயணனை போய் பார் அப்படின்னா. நாராயணனா யாருன்னு தெரியாது எனக்கு. யார் அதுன்னு. இப்போ வந்து கிருஷ்ண அவதாரம் நடந்துட்டுருக்கு. கிருஷ்ணனாக இருக்கார். இந்த அவதாரத்தில் ஒரு நாள் என்னை பார்க்கறதுக்காக கைலாசத்துக்கு வருவார். ஒரு வரத்துக்காக வரார். நானும் அவர்கிட்ட ஒரு வரம் கேட்கணும். அந்த சமயத்தில் நீ வந்து அவரை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னாங்க. சரி, கண்டிப்பாக பண்ணுறேன். அவர் எப்படி இருப்பார்னு எனக்கு அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். கண்ணனை பற்றி அழகாக வர்ணிப்பார். அது சிவபெருமான் அழகாக இருப்பான். சுருட்ட முடி, துருன்னு கண்ணு, புன் சிரிப்பு, முதட்டில் எப்பவும் சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் நீ அவனை பார்த்தேன்னா நீ அடுத்த நிமிஷம் அவனுக்கு அடிமையாடுவேன். அப்படி ஒருத்தன் இருப்பான். அவன் தான் கண்ணன், கிருஷ்ணன். அவன் வருவான். வரும்போது பாரு, பேசு அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த கண்ணக்காரனை வந்து கண்ணனை பற்றி நல்லா மனசில் வச்சுடுவான். இதான் கண்ணன் அப்படின்னு அழகாக மனசில் ஏற்றிண்டு கண்ணனுக்கு ஸ்லோகம் கேட்டுப்பான். அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு கண்ணனையே நினச்சிட்டு இருப்பான். நினைக்கிறேன் இப்போ கண்ணன் அடிமையாயிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணனோட அழகை பார்த்தாச்சு, ஸ்லோகத்தை கேட்டாச்சுன்னும் போது சிவன் தந்து கண்ணனுக்கு பண்ணிட்டாரோ. ஒரு நாள் வந்து கைலாசத்துலேருந்து கால் வரும் அவனுக்கு. சிவபெருமான் கூப்பிடுவார்.
இன்னைக்கு கிருஷ்ணா வரா, நீ வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சொல்லி அனுப்பும்போது சரி எனக்கு கிளம்பிடுவான். கிளம்பும்போது அவனுக்கு தோணும், கிருஷ்ணனை பார்க்க போகிறோம். சிவபெருமான் வந்து சிவன் வேற அவனை பற்றி ரொம்ப வரைஞ்சிருக்காரு, சும்மா வெறுங்கை வீசின்னு போக முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு, அதாவது தனக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாம்சம்லாம் அவனுக்கு அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அவன் வந்து பெருமாள் இருக்கார், அவர் வந்து தயிர் சாதம் புளியோர சக்கரை பொங்கல் தான் சாப்பிடுவாருன்னு தெரியாது. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அவன் என்ன சாப்பிடுவானோ அதை நல்லா சமைச்சு எடுத்துன்னு போகிறான். கைலாசத்துக்கு போகிறான், அவன் 2 பேரும் பேசின்னு இருக்கான். அப்போ வந்து சிவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு, என்ன கண்டா காட்டலன்னு. அவன் பார்த்துட்டு சேவிச்சுட்டு அவன் சமைச்சு வந்தது எல்லாத்தையும் கண்ணனுக்கு கொடுக்குறான். கண்ணன் பார்க்குறான், எல்லாம் மாம்சம். கண்ணனுக்கு ஒரே சிரிப்பு. அவனை கண்ணனை பார்க்குறான், என்ன ஒரே மாம்சமாக கொண்டு வந்திருக்கே அப்படின்னு. அப்போது கண்ணன் சொல்கிறான், சிவன் வந்து உன்னை பற்றி நீ எப்படி இருப்ப, உன்னை ஒரு நிமிஷம் பார்த்தாலே நீ வந்து பார்க்குறவாள் அடிமையாக்கின்றியா, உன் பக்கம் இழுத்துன்றியா, அதெல்லாம் சொன்னார். ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும், நீ என்ன சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் சாப்பிட்றதையே உனக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். இதெல்லாம் வந்து நான் விரும்பி விரும்பி சாப்பிட்றது. அதனால நான் இன்னைக்கு ஒன்றுமே சாப்பிடல, நான் சாப்பிட்றத உனக்கு எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொன்னோடனே கண்ணை வந்து ரொம்ப அப்படியே மனம் எழுந்துருவான். கண்ணை வந்து எனக்குன்னு பிடிச்சது ஒன்றும் கிடையாது, உனக்கு பிடிச்சது தான் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஏற்றுக்கிறேன், உனக்கும் மோட்சம் உண்டு. உனக்கு கூட இருந்தே உதவி பண்ண வாசலில் இருக்கான், அவன் யார் அப்படின்னு கேட்பார். கண்ணன் கேட்பான். அவன் வந்து கைலாசத்துக்கு வரும்போது அவன் தம்பியும் கூட்டின்னு வந்திருப்பான். கூடவே தம்பி இருப்பாங்க, கண்ணனோட தம்பி. அவன் வாசலில் நிற்பான், என்னோட தம்பி அப்படின்னு சொல்லுவான். உனக்கும் மோட்சம் உண்டு, அவனுக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லுவான் கண்ணன். சூப்பர். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கண்ணனுக்கு வந்து மாம்சம் பிடிக்கும்னு அர்த்தம் கிடையாது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பகவானுக்கு நம்ம படைக்கிறது வந்து நம்ம என்ன சாப்பிடுவோமோ அது. நம்ம அன்றைக்கி வந்து ஒரு லோட்டா தீர்த்தம் தான் குடிக்க போகிறோம்னா அந்த ஒரு லோட்டா தீர்த்தம் வரும் பெருமாளுக்கு. ஆனால் குருவுக்கோ பித்ருக்களுக்கோ பண்ணும்போது அவளுக்கு என்ன பிடிக்குங்கிறத பார்த்து பண்ணணும். அது வந்து ஸ்ராத்தம் அப்படின்னு சொல்லுவோம். குருக்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து காணிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவெல்லாம் மனுஷா இல்லையா, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு கொடுக்கணும். நம்ம இதை வந்து குழப்பிக்கக்கூடாது. அவளுக்கு என்ன பிடிக்கும், குரு வரார், ஆத்துக்கு வரார், ஆச்சாரியன் வராருன்னா அவள் என்ன சாப்பிடா, அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும். பெருமாளுக்கு அந்த மாதிரி ஸ்ரத்தையில் ஒன்றும் அவசியம் கிடையாது, மனசு ஒன்றணும். அந்த பக்தி அன்பு அவனை பற்றி சிந்தனை அதான் முக்கியம். அவனை என்ன கொடுக்குறோங்கிறது முக்கியம். நான் இன்னொன்று நினச்சேன்னா, அடியாருக்கு அடியார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு தம்பிக்கு அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான், ஆனால் தம்பிக்கு மோட்சம் கட்சி கொடுத்தாரு பெருமாள் வந்து. அப்படி கூட நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் எப்படி பண்ணிட்டு இருக்க அடுத்தாலும் பண்ணால் கூட அது கூட பெருமாள் கணக்கில் எடுத்துக்கலாம். அநாத ரக்ஷகா ஆபத் பாந்தவான்னு சொல்கிற மாதிரி பெருமாளுக்கு வந்து எவ்வளோ ஒரு கருணை பாருங்க. ஆமாம், நான் கூட வந்தது யாருன்னு கேட்டு உனக்கும் மோட்சம் அவனுக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க கண்ணன். அந்த மாதிரி பிணவு இருந்து இட்டேனோ கண்டா கர்ணனை போலே அப்படின்னு அந்த பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து கேட்குறார். இந்த அளவுக்கு தனக்கு பிடிச்சதெல்லாம் விட்டுட்டு அதை அழகா சமைச்சு அது பெருமாளுக்கு கொடுக்கறது வந்து அந்த அளவுக்கு பக்தி இல்லையடா எனக்கு. ஆக்சுவலாக என்னன்னா, ராமானுஜர் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் இப்படி அழகாக சொல்லியிருக்காரு, எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. சூப்பர். ஒரு கதையும் அப்படியே ஆனந்தமாக இருக்கு. என்னக்கா? நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. பிரசாதம் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ.